ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கவனம் கல்லும் நிகழ்ச்சியிலே கடைசி கால யுத்தத்துக்குரிய ஆயத்தம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய காரியங்களை பற்றி தியானித்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறது போல் அது சாதாரணமான ஒரு வகைப்பட்டது அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய பரிமாணத்திலே காணப்படக்கூடிய யுத்தம். ஆவிக்குரிய தகுதியான ஆயத்தங்கள் இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட யுத்தங்களிலே பூர்ணமான ஜெயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகமான ஜனங்கள், ஆதி காலத்திலே காணப்படக்கூடிய ஜனங்கள் கூட ஆவிக்குரிய சரியான ஆயத்த நிலை அற்றதுனால நிறைய நேரங்களில் தோற்று போனதாக கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். தகுதியான ஆயத்தத்தோடு கூட நாம் ஜெபத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய யுத்தத்தின் காரியங்களை மெய்யாகவே வலிமைப்படுத்துகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். போன முறை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். ஒரு மனுஷனுடைய விசுவாசத்துக்குரிய ஆயத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். எபிரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் விசுவாசத்தில் ஒரு மனிதன் என்ன மாதிரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேளுங்கள். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்னியினுடைய உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பட்டய கருக்குக்கு அவர்கள் தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்திலே அவர்கள் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், யுத்தத்திலே அவர்கள் வல்லமை உள்ளவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் ஆழ்ந்த நிலை இங்கே மெய்யாகவே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் விசுவாசத்தின் ஆழ்ந்த பரிமாணத்தில் காணப்படும் பொழுதுதான் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் தன்னை காத்துக்கொள்ள துவங்க முடிகிறது. மற்றபடி சாதாரணமான ஒரு யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலை அல்ல ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம் என்கிறது என்டையர் டிஃபரெண்ட். இந்த சாதாரணமான சரீர பிரகாரமான யுத்தத்தை காட்டிலும் ஆவிக்குரிய யுத்தமானது மிகவும் வல்லமையானது, வலிமையானதும் கூட. ஆகவே தான் இந்த சாத்தான் இந்த யுத்தத்தின் மேல் மெய்யாகவே கண்களை வைத்து இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் மேற்கொண்டு விடக்கூடாது, பிசாசை ஜெயித்து விடக்கூடாது என்கிறதுல கண்ணும் கருத்துமான காரியங்களை அவன் உருவாக்குகிறான். சரி, இந்த விசுவாசத்தில் என்ன மாதிரியான ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? சென்ற முறை சில ஆயத்தங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மற்றும் சில ஆயத்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயும் இருக்கிறாய், நல்ல அறிக்கை பண்ணினவனுமாக இருக்கிறாய். அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், விசுவாசத்திலே நீ நல்ல போராட்டத்தை போராடு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப போராட்டங்கள் 2 வகைப்படுகிறது. நல்ல போராட்டம் அல்லது தீமையான காரியங்களை தரக்கூடிய போராட்டம். அப்படித்தானே? 2 வகையிலே அங்கே சொல்லப்படுகிறது. அதில் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த போராட்டத்தினுடைய இறுதி ஜெயமாகத்தான் இருக்க வேண்டும். அதில் தோல்வி என்கின்ற வார்த்தையை வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் நல்ல போராட்டம். அல்லது தீமையான போராட்டம்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் நம்ம மிஞ்சின பலத்தை பயன்படுத்தினால் கூட நாம் தோற்று போகின்ற நிலைமையை பெறுகிறது உண்டானால் அதுக்கு பேர் தீமையான ஒரு முடிவு, தீமையான போராட்டம். இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நீ விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய இறுதி நிலை வெற்றியை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்கிற நிலையோடு அவன் போராட வேண்டியது அவசியம். முதல் காரியம், இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா ஒரு வெளியரங்கமாக வரக்கூடிய அல்லது பிசாசினால் ஏற்படுத்தப்படக்கூடிய அல்லது சாத்தானுடைய ஆயுதங்களினால் பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களை முதல் காரியம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன அப்படின்னா, முக்கியமான தேவையும் கூட முதல் தேவை என்ன, நமக்குள் காணப்படக்கூடிய உள்நாட்டு போர்கள் முதல் காரியம் அடக்கப்படணும். 2 பகுதியிலும் சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையில் சரியான ஒரு ஜெயத்தை நம்ம பெற முடியாது. ஒருவேளை எதிரி படையும் நம்முடைய உள்நாட்டில் கலகங்களும் உருவாக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே அரசியல் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, வெளியே வந்து படையெடுத்து வரக்கூடிய நிலைகள் வரக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, உள்நாட்டு கலவரங்கள் எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. ஏன்னா 2 பக்கமும் திடீர் என்று சொல்லி கலவரங்கள் எழும்புகிறது உண்டானால் அரசாங்கம் திணறி போயிடும்.
அதனால அவங்க என்ன செய்வாங்க, உள்நாட்டு போர்களை முதல் காரியம் மெய்யாக அவங்க அடக்கிடுவாங்க. பின்பு வெளியரங்கமான போர்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறதை போல நமக்குள் காணப்படக்கூடிய உள்நாட்டு போர்களை முதல் காரியம் அப்புறமாக்க வேண்டும். வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 7:23 வாசிக்க கேளுங்கள். ரோமர் 7வது அதிகாரம் 23 என்ன போட்டு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், என்னுடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகின்ற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். என்னுடைய அவயவங்களில் இருக்கிறதை நான் காண்கிறேன். அது என்னுடைய அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. என்னை அது சிறையாக்கிக் கொண்டே வருகிறது. நாள்தோறும் என்னுடைய சரீரத்தோடு கூட என்னோடு கூட போராடக்கூடிய வேறொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அது என்னுடைய சரீரத்தின் அவயவங்களுக்கு முன்பதாக என்னை சிறைப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்நாட்டு கலவரங்கள் முதல் காரியம் அடக்கப்பட்டால் வெளியே இருந்து வரக்கூடிய போராயுதங்களை தவிர்க்க முடியாது. முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப யுத்தத்திற்கு 2வது ஆயத்தம், முக்கியமான ஆயத்தம் என்ன ஆயத்தம் இருக்கணும்? நமக்குள் எழும்பக்கூடிய போர்கள், நமக்குள் எழும்பக்கூடிய யுத்தங்கள், நமக்குள் எழும்பக்கூடிய சஞ்சலங்கள், நமக்குள் எழும்பக்கூடிய அவிசுவாசங்கள், நமக்குள் எழும்பக்கூடிய அநேக விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இவைகள் எல்லாம் முதல் காரியம் அடக்கப்பட்டாதான் அங்க வெளியரங்கமான யுத்தத்தில் நீங்களும் நானும் ஜெயத்தை பெற முடியும். நமக்குள் எழுந்து வரக்கூடிய போராட்டங்கள் எவை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பல தரப்பட்ட போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையை மெய்யாகவே மிரட்டி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். வெளியே நல்ல ஜெய்ஜாண்டிகத்தான் இருப்பார், ஆனா அந்தரங்கத்தில் ஏற்படக்கூடிய போராட்டங்களை ஜெயிக்க அவரால் முடிகிறது இல்லை. முதல் வகையான போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஜீவியத்திலே வரக்கூடிய முதல் போராட்டம் என்னன்னு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27 நமக்கு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக நீங்கள் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட நீங்கள் போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் நீங்கள் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அதுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எதிர்க்கிறவர்களால் நீங்கள் மருண்டு போகாமல் உங்களை காத்துக் கொள்ளுகிறீர்கள். எதிர்க்கிறவன் முதல் காரியம் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயத்தை உருவாக்குகிறான். சாதாரணமாகவே மனுஷனுடைய இயல்பு சில விஷயங்களிலே அவனை அறியாத ஒரு பய உணர்வு காணப்படுகிறத பார்க்க முடியும். எல்லாத்துலயும் அவர் நல்லா இருப்பாரு, ஆனால் சில தரப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது பயந்து போயிடுவார். சில தரப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது அவரால் அந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அச்சம், இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீக்னஸ். இதுக்கு பேரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ்னே நம்ம சொல்ல முடியும். வெளியே நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்தரங்க வாழ்க்கையிலே பயப்படக்கூடிய நிலை. சில பேரை பார்த்தீங்கன்னா இருட்டில் போகும்போது சத்தமா பாட்டு பாடிட்டு போவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் பிசாசு பேய் வந்துடக்கூடாதுக்காக சத்தமா பாட்டு பாடிட்டே போறதை பார்க்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரி இருட்டில் கடந்து போகக்கூடிய நேரத்தில் விசிலடிச்சுட்டே போகிறத பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? உள்ளே இருக்கக்கூடிய சில பயங்கள். இந்த பயம் உள்ள இருக்கிறது பிசாசு பார்த்துட்டான்னா எளிதாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேற்கொள்ள அவனால் முடியும். எதுல நீ பயப்படுகிறாய் என்கிறதை சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் கண்ணோக்கி பார்க்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் நிறைந்த தன்மைகள் முதல் காரியம் அகன்று போகணும். பயம் எப்போ வரும் அப்படின்னு கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. ஒரு இருட்டை பார்க்கும் பொழுது பயம் எப்பொழுது வருகிறது? இருட்டிலே நம்மோடு கூட ஒரு நண்பன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு அந்த பயம் வராது. இருட்டில் நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறான்னு வச்சுக்க, நமக்கு அந்த பயம் வராது. இருட்டில் யாராச்சும் கூட நம்ம கூட இருந்தால் நமக்கு அந்த பயம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருட்டை கண்டு பயப்படக்கூடிய பயம் எதனால் வருகிறது? உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அற்ற நிலை. அதனாலதான் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும். பயம் எப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா,
மற்ற பிரச்சனையில நம்ம கூட இருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனையில கர்த்தர் என் கூட இல்லை. இந்த காரியத்துல கர்த்தராக தேவன் என்னை விட்டுட்டாரு, கர்த்தராக தேவன் என்னை பாராமுகமாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சின்ன அவிசுவாசம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நம்ம நல்ல ஒரு வார்த்தை பார்க்கிறோம். என்ன போட்டுக்கிறார் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் பயப்படுகிறதை அனுமதிக்கிறது இல்லை. உன்னை கண்டுதான் காரியங்கள் பயப்பட வேண்டுமே தவிர நீ எதையும் பார்த்து நீ மறந்து போகக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ அந்த காரியங்களை குறித்து அச்சப்படக்கூடாது. உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, உன்னுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, உன்னுடைய உடல் வலிமையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் தான் உன்னை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர நீயோ உன்னோடு கூட இருக்கக்கூடிய காரியங்களோ சூழ்நிலைகளை கண்டு ஒரு காலம் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், மரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல இயேசுவை அடி அடி என்று அடித்து, வாரினால் அடித்து, கன்னத்திலே அரைந்து, காரி துப்பி, அவருடைய தலையின் மேல் முள்முடியை சூட்டி இங்கும் அங்கும் இழுத்து கொண்டு போறாங்க. ஏரோதனுடைய அரண்மனைக்கும் பிலாத்தினுடைய அரண்மனைக்கும் இழுத்துட்டு போறாங்க. இழுத்து கொண்டு போகக்கூடிய நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் மரணத்தை பற்றி எவ்வளவேன்னு பயப்படுகிறாரான்னு பாருங்களேன். அவர் வாட்டுக்கு போறார், அவர் வாட்டுக்கு வர்றார், அவர் வாட்டுக்கு இங்க போய் விசாரிச்சா விசாரணைக்கு பதில் சொல்றார், அங்க போய் விசாரிச்சா விசாரணைக்கு பதில் சொல்லுகின்றார். வரக்கூடிய அடுத்தது நடக்கக்கூடிய மரணம், பாடுபடக்கூடிய மரணம், முழு ரத்தத்தையும் சிந்தக்கூடிய மரணம், மக்களால் கைவிடப்படக்கூடிய மரணம், எல்லா விதமான மக்களும் புறக்கணிக்கக்கூடிய மரணம், சிலுவை மரணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கேடான பாடுகள் பெறக்கூடிய மரணம், இதை பற்றி இயேசு எங்காகிலும் பயந்தாரா என்று பாருங்கள். எதை பற்றியும் கர்த்தர் பயப்படல. அவருக்கு அடிபட்ட வேதனை இருந்ததை தவிர உள்ளத்திற்குள் எவ்வளவேனும் பயம் இல்லை. அதைத்தான் பிசாசு பார்க்கிறான். இவன் பயப்படுவான் என்று பார்க்கிறேன். மரணத்தை பற்றி இவனுக்கு பயமே இல்லையே. இந்த பய உணர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையை பிசாசு பார்க்கிறது உண்டானால் எளிதாக நீ சாத்தானுக்கு முன்பதாய் தோற்று போய்விடுவாய். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல போராட்டம் போராட வேண்டும் என்றால் எதை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும்? அவிசுவாசம் நீக்கப்பட்ட பயமற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும். எல்லா விஷயத்தையும் நாம் ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெயத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னை தோற்கடிக்கத்தக்கவன் யார்? ஆண்டவராக தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆயுதம் எது என்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது உள்ளத்துக்குள் தோன்றக்கூடிய அச்சம், பய உணர்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும். நல்ல ஒரு உதாரணமாக பைபிளில் சொல்லப்படக்கூடிய ஒரு உதாரணத்தை பாருங்க. நெகேமியாவுடைய காலத்துல எருசலேமினுடைய இடிந்து போன அலங்கங்களை கட்டக்கூடிய பொறுப்பை நெகேமியாவுடைய கையில கொடுத்துட்டாங்க. இப்ப இவர் அந்த எருசலேம் இடிந்து போன பட்டணத்தை போய் சுற்றி பார்க்கின்றார். ஒரு கழுதியின் மேலே ஏறி அங்க போய் பார்க்கிறார், பட்டணம்லாம் இடிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல நின்று அழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவாகி அர்த்தசஷ்டாவை பார்த்து கேட்கின்றார், இந்த பட்டணத்தை எடுப்பித்து கட்ட வேண்டியது அவசியம். எங்களுடைய மூதாதையர்கள் வசித்த அந்த பட்டணம், அதை நான் கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது ராஜாவுடைய கண்களிலே தயவு பெற்று கட்டக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கிட்டு போய் கட்டுறார். அப்போ ஒரு 3 பேர் வராங்க, சன்பல்லாத்து, தொபியா, அப்படி ஒரு 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க பாருங்க, இந்த நெகேமியா என்கிற மனிதனை பயமுறுத்தக்கூடிய நிறைய லெட்டர்களை அனுப்பி அவனை பயப்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளை பேசி இந்த கட்டடத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் என்ன போட்டுக்கிறது பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் பயமுறுத்தக்கூடிய காரியங்களை கேட்கக்கூடிய ஜனங்கள் நெகேமியாவுக்கு சில ஆலோசனை சொல்றாங்க. வாசிக்க கேளுங்க. அந்த வேலை நடந்து ஏறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போம் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை அவர்கள் பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என்னுடைய கைகளை திடப்படுத்தியருளும். நாங்கள் அந்த வேலையை கட்டி முடிக்காதபடி அவர்கள் எங்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, உன்னை கொண்டு போடும்படிக்காய் வரப்போகிறார் நெகேமியா, உன்னை அழிக்கும்படிக்காய் வரப்போகிறார் நெகேமியா. ஆகவே இன்றைக்கு இரவிலே உன்னுடைய ஜீவனை அழிக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பதாக தப்பித்து போகும்படிக்காக உள்ள போய் கதவு பூட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கன்னு சொல்றாங்க. என்னை போல தைரியம் நிறைந்த ஒரு மனிதனை இப்படிப்பட்ட காரியத்தை செய்வோம் அவர் கேட்கிறார் பாருங்க. 10வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க தொடர்ந்து.
நெகேமியா 6வது அதிகாரம் 10 முதல் 14 வரை. மெகதாபெயலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது தன்னுடைய வீட்டிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தினுடைய கதவுகளை நாம் பூட்டுவோம் வாரும். உம்மை அவர்கள் கொன்று போட வருவார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க. உம்மை கொன்று போட வருவார்கள். வாசிங்க. இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். இரவிலே அவர்கள் உம்மை கொன்று போடும்படிக்கு வருவார்கள் என்றான். அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. முதல் காரியம் என்ன பாருங்க, இப்ப அவர் பேசக்கூடிய அந்த தைரியமான வார்த்தை, பயமற்ற வார்த்தையில 2 சண்டை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சண்டை நடக்கிறதுக்கு முன்பதாக 2 ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிக்கிறது. ஒன்று, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அல்லது சிந்தனை ரீதியிலே சந்தித்து அந்த சண்டையிலே ஜெயத்தை பெற ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல அந்த சிந்தனையில என்ன செய்யலாம் பாருங்க, சில திட்டங்களை சாத்தான் கொண்டு வந்து போடுகின்றான். உம்மை அவன் கொண்டு போடும்படி வருகின்றான். ஜனங்கள் எல்லாரும் உங்களை அழிக்கும்படிக்காய் வருகிறார்கள். நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு கதவை பூட்டிக் கொள்ளும். உடனே நெகேமியா சொல்லுகின்றான், என்னை போல மனிதன் இப்படிப்பட்ட பயமுறுத்தக்கூடிய வார்த்தைக்கு பயந்து தன்னை ஒழித்துக் கொள்வானான்னு கேட்கும் போது, சத்துருவை ஒரு பாதி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தானை 2 பரிமாணத்துல ஜெயிக்கிறோம். ஒன்று, முதல் விசையாய் நீங்கள் அவனை எப்படி எதிர்க்கிறீர்கள், உங்கள் சிந்தனையிலே எதிர்க்கிறீங்க. அவன் பேசக்கூடிய பயமுறுத்தக்கூடிய காரியத்தை எதிர்த்து நீங்கள் அவனை தோற்கடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் பேசுறார் பாருங்க, திரும்ப வாசிங்களேன் அந்த வசனத்தை. அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவனுடைய ஆலயத்திலே போய் பதுங்குவானோ. நான் போவதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. முதல் காரியம், சாத்தான் அந்த பயத்தை தூண்டு வைக்கக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறார். நீ பயந்துட்டேன்னா ஒரு பாதி நீ சாத்தானுக்கு முன்பதாய் தோற்று போனதாக அர்த்தம். இந்த சாத்தான் முதல் காரியம் பல பரீட்சை அங்க கொண்டு வைக்கிறான். ஆண்டவராகிய தேவனுக்கும் அதே விதமான பல பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. எல்லா விதமான சீஷர்களால் கைவிடப்படக்கூடிய நிலை, சூழ்நிலைகள் எல்லாம் கைவிடப்படக்கூடிய நிலை, தனித்திருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில இயேசு கிறிஸ்து பயந்து பின்வாங்கி போயிடுவான்னு சொல்லி பிசாசு நினைச்சான். ஆனால் இயேசுவோ இரத்த வேர்வை செய்து ஜெபித்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பிசாசனுடைய வல்லமைகளை ஜெயிக்க துவங்க ஆரம்பிச்சார். நெகேமியாவுக்கு வார்த்தைகளின் மூலம் பிசாசு பேசுகின்றார். அந்த செமையா சொல்றாரு, நம்ம போய் ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக உள்ளே போய் அடைத்துக் கொள்வோம் சொல்றாரு. ஆனால் நெகேமியா சொல்லுகின்றான், என்னை போன்ற மனிதன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வானா? இப்படி தன்னுடைய உயிருக்கு பயந்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக போய் உள்ளறையிலே போய் பதுங்குவானா என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே சத்துருவின் ஒரு பாதி முனையை நீ ஜெயிக்க துவங்க ஆரம்பிச்சிட்ட. முதல் காரியம், அகற்ற வேண்டியது பயமற்ற அந்த பயம் நிறைந்த ஒரு காரியத்தை அகற்றிவிட வேண்டியது அவசியம். நம்முடைய உள்ளத்திற்குள் காணப்படக்கூடிய சத்துருவை பற்றியதான பயம். இந்த பயம் எப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. தேசத்திலே வரக்கூடிய பிரச்சனையாகிய கொரோனா, இந்த கொரோனாவை பற்றியதான பயம் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் என் கூட இல்லை, என்னை பாதுகாக்கக்கூடிய தேவன் என்னோடு கூட இல்லை. இந்த நினைவு வரும்போதுதான் நான் பயத்தின் ஊடாக கடந்து போகிறேன். இந்த நினைவு வரும்போதுதான் நான் அச்சப்பட ஆரம்பிக்கிறேன். தொழில் செய்ய வழி இல்லை, சாகிறது ஒன்றுதான் வழி. இதற்கு என்ன காரணம்? இனி என்னுடைய ஜீவனை நான் வைக்கிறதை காட்டிலும் சாகிறதான் நல்லது. இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை காப்பாற்றும் கர்த்தர் இல்லை, என்னை நேசிக்கும் கர்த்தர் இல்லை, என்னை உருவாக்கும் கர்த்தர் இல்லை என்கிறதை பற்றி தான் நினைவு. அந்த நாட்கள்ல ஒரு பெரிய அரச குடும்பத்துல அரசனும் அரசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு நாளிலே அந்த அரசனுக்கு ஒரு தூது ஒன்று வருகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டு படை இந்த தேசத்திற்கு விரோதமாய் வரப்போகிறது என்று. அந்த படை வலிமையை பற்றி அரசனுக்கு தெரியும். இவனுடைய வலிமையை காட்டிலும் ஏறக்குறைய 7-8 மடங்கு வலிமை அதிகமானவன் அவன். அவனோடு கூட யுத்தத்திற்குள் போனால் நம்முடைய தேசம் அழிந்து போய்விடும். ஆகவே இந்த அரசன் மிகுந்த துக்கத்தோடு கூட உட்கார்ந்திருந்தான். அரசி பார்த்தாங்க, இந்த அம்மா ராணி அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு நேராக உள்ளே போனாங்க. எந்த ஒரு வார்த்தையும் பேசுகிற ராஜாவை பார்த்து பேசுகிற அவர் அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படி கீழே தன்னுடைய தலையை கவிழ்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நேராக உள்ளே போனாங்க. தான் போட்டிருக்கக்கூடிய எல்லா ஆடைகளையும் களைந்து அப்படியே அதாவது அந்த கருப்பு கலர் அங்கியை போட்டுக்கொண்டு அந்த அம்மா உட்காந்துட்டாங்க.
முன்னால வந்து அந்த அந்த அரசனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசனத்தை வந்து உட்கார்ந்துருந்தாங்க. திடீரென்று சொல்லி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தார் அரசன். அரசியை பார்த்தா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா கருப்பு கலர் அங்கி போட்டுக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய வழக்கம் கரிய அந்த வஸ்திரத்தை போட்டிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு துக்க நாள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொருள். அதனால இந்த ராஜா கேட்டாரு, யாருக்கு துக்கம், என்ன பிரச்சனை, எதற்காக இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸனை அணிந்திருக்கிறாய்? இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. யாரு செத்து போயிட்டா, என்ன பிரச்சனை, எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாம உனக்கு எப்படி தெரிந்தது? யாரு இறந்து போனது? இயேசு தான் இறந்து போயிட்டாரு. இயேசு இறந்து போயிட்டாரு, என்ன பேசுற? இயேசு ஜீவனோட கடவுள், பின்ன ஏங்க நீங்க வந்து துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறது உண்டானால் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். எதிரிப்படை வந்தால் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய படைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தால் என்ன, உங்களோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது உண்டானால் நானும் இந்த துக்க வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்கிறதை பற்றி பேசினாங்க. உடனே அந்த அரசன் மனம் திரும்பி உடனே தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் எதிரிப்படைகளை வெற்றி பெற்றதாக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்றை நான் வாசிக்க நேர்ந்தது. இதுல என்ன ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. பயத்தை தான் முதல் காரியம் சாத்தான் பயன்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பயம், எதை குறித்து நீ அச்சப்படுகின்றாய், எதை குறித்து நீ பயப்படுகின்றாய், எதை குறித்து உன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு யோசிக்கிற, எந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்க என்னால் முடியாது, எந்த ஒரு காரியத்தில் நான் தோற்று போவேன், இதை சாத்தானுடைய கண்கள் பார்த்து பார்த்து அந்த பயம் நிறைந்த காரியங்களையே அவன் உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். அந்த பயம் நிறைந்த காரியங்களை அவன் உனக்கு முன்பதாக வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றார். பயம் நிறைந்த சூழ்நிலைகளையே அவன் உனக்கு முன்பதாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பயம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய முதல் போராயுதம் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய முதல் போராயுதம் நம்மை அறியாத பயம் நிறைந்த தன்மை. எங்க ஒருவேளை நம்ம வந்து கைவிடப்பட்டுருவோமோ, எங்க ஒருவேளை எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிடுவோமோ, எங்க ஒருவேளை சூழ்நிலைகள்னால நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ, எங்க நம்முடைய வாழ்க்கை வியாதியில முடிஞ்சு போயிருமோ, எங்க நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிடுமோ என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க துவங்குகிறான். உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீ வீக்கா இருக்கிற, இந்த பயம் என்கின்ற அந்த சூழ்நிலைகள்ல எதுல நீ வீக்கா இருக்கிற, அதை சாத்தான் கண்டு அவைகளை உன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது யுத்தத்திற்குரிய ஆயத்தத்தை இழந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த பயத்தை மேற்கொள்வதற்கு என்ன வழி உண்டு? விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில வந்தா தான் இந்த பயத்தை மேற்கொள்ளும் மனிதனாக நீ மாற்றப்படுகின்றாய். என் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், என்னை பலப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எதையும் செய்ய. அதில் வந்து எந்த விதமான காரியத்தை அவர் வந்து இதுதான் அப்படிலாம் அதெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பண்ண பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு. என்ன காரியம் வந்தாலும், உலகமே எதிராக வந்தாலும் என்னை பலப்படுத்தும் கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருந்தால் போதும். எப்படி பேசுறாரு பாருங்க. அதுதான் இந்த விசுவாசத்தின் வல்லமை. இந்த மாதிரியான விசுவாசத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் சாத்தானினுடைய காரியங்களை ஜெயிக்கக்கூடிய யுத்த வீரனாய் உன்னை நீ மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம நமக்குள் காணப்படக்கூடிய உள்ளார்ந்த பயங்கள், சில நேரங்களில் நம்மை அறியாத பயம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறதை பார்க்க முடியும். வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 28வது வசனம் என்ன வார்த்தையை சொல்லுகிறது என்று பாருங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு, சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சரீரத்தை மட்டும் கொல்லக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சாத்தான் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரீரத்தை பயமுறுத்தக்கூடிய காரியங்களை தான் உருவாக்குகிறார். சரீரத்திலே அந்த பலவீனமான காரியங்களை உருவாக்கக்கூடிய பயங்களை தோற்றுவிக்கும்படிக்குத்தான் பிசாசு வருகின்றார். இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. என்ன காரியம் உண்டு? உங்கள் விசுவாசத்தினால் உங்கள் பலவீனமான பயத்தை நீங்கள் பலமுள்ளதாய் உருவாக்க முடியும். பயமற்ற நிலைகளை நீங்கள் உருவாக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை யுத்த வீரனாக மெய்யாகவே பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு காரியம், இராணுவத்தில் ஒருவனை செலக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவங்களை செலக்ட் பண்ணுறாங்க? இராணுவத்திற்குள்ளாக போய் பலதரப்பட்ட பயிற்சி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி பழக்கவிக்க ஆரம்பிக்கிறாங்க? எந்த காரியத்தை குறித்தும் அச்சமற்ற ஒரு நிலைமை, எதை குறித்தும் ஒரு பயமற்ற ஒரு நிலையை அந்த இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் ஊக்குவிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரீரத்தினுடைய காரியத்தை நிமித்தம் அவங்க பயப்படக்கூடாது. சரீரத்தில் காய்ச்சல் வந்தா பயம், பலவீனம் வந்தா பயம், அவரை வயிற்றில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா பயம், இப்படி பயப்படக்கூடாது. அதனால கண்ட ஆகாரத்தையும் கொடுத்துருவாங்க.
அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுப்பி எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஜெயிக்கத்தக்கதான அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மக்களாய் மாறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? எதையும் தாங்கக்கூடிய அளவிற்கு அவன் வல்லமை பெற்றவனாய் மாற்றப்பட வேண்டும். எந்த காரியத்தை கண்டாலும் அவனுடைய மனம் எவ்வளவேனும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் அவன் அச்சப்படக்கூடாது. தன் உயிரை குறித்தும் தன்னுடைய எந்த காரியத்தையும் குறித்து அவன் பயமில்லாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கு அவன் பயிற்றுவிக்கப்படுகிறது எத்தனை முக்கியமோ அதே போலத்தான் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்க ஆரம்பிக்கின்றார். பயமற்ற நிலை. அதற்கு என்ன காரணம்? கர்த்தராக தேவன் நம்மை உயர்த்தும்படிக்காக நிறைய காரியங்களை ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு கழுகை பற்றி தான் ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசித்திருக்கிறேன். தாய் கழுகு ஒரு 4 முட்டைகளை இட்டது. ரொம்ப பாதுகாத்து பராமரித்து, கழுகு எங்கே கூடு கட்டும் உங்களுக்கு தெரியும், பெரிய கண்மலை சிகரத்தின் மேலே கூடுகளை கட்டி அங்கே அந்த 4 முட்டைகளையும் வைத்து குஞ்சு பொரித்து ரொம்ப சேஃப்டியாக அடைகாத்து கொண்டு வந்தது. 4 குஞ்சுகளும் பொரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தாய் கழுகும் தகப்பனுடைய கழுகும் நேராக போய் இறைகளை எடுத்து கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை ஊட்டி கொண்டே வர ஆரம்பித்தது. குஞ்சுகளும் கொஞ்ச நாள் வளர்ந்து ரொம்ப அதுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை. ஒரு நாள் இந்த தாய் கழுகு என்ன செய்தது? குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் மேல் வைத்துக் கொண்டு, என்னுடைய சட்டைகளிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் குஞ்சுகளை, உங்களை நான் கூட்டிக் கொண்டு போய் வானளவா பறந்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனது. குஞ்சுகளுக்கு ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. அம்மானுடைய இறக்கையில் உட்கார்ந்து பறந்து போகிறது எவ்வளோ சந்தோஷம். அப்படி காத்துக்கு மத்தியில் பறந்து போகிறது. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு கூட்டுக்குள் அயப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்ப காற்றுக்கு நடுவிலே பறக்கக்கூடிய ஒரு நிலைகளை அவைகள் ஆசரித்த பொழுது அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஆனந்தத்துக்கு அது இதே இல்லை, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஆனந்தம். இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி 2 ரெக்கையில் இந்த ரெக்கையில 2 குஞ்சையும் இந்த ரெக்கையில 2 குஞ்சையும் உட்கார வைத்திருக்கக்கூடிய கழுகு திடீரென்று சொல்லி 2 ரெக்கைகளையும் அடைத்து கொண்டது. என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. குஞ்சு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. 4 கீழே விழுந்துருச்சு. ஐயோ இந்த அம்மாவை நம்பி வந்தமை பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. எங்க அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு, மாடு கொடுத்துச்சு, ஆடு கொடுத்துச்சு, பண்ணி கொடுத்துச்சு, கோழி கொடுத்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போடுவதற்காக வளர்ந்தது. அப்படி அந்த கண்மலை உயரத்தில் இருக்கக்கூடிய சிகரங்களை நோக்கி சாவினுடைய விளிம்புக்கு பக்கத்திலே வரும் பொழுது தாய் கழுகு சர்ன்னு அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. மறுபடியும் அந்த குஞ்சை மேலே கொண்டு போய் மறுபடியும் கீழே போட்டு பறக்க வைக்க ஆரம்பித்தது. இந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப பயம். ஏன் இந்த அம்மா என்ன காரியத்தை செய்கிறது? நாள்பட அவைகள் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. என்னுடைய இறக்கைகளுக்கு பலத்தை தரும்படிக்குத்தான் இவைகள் என்னை மெய்யாகவே பழக்க வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு நாள் அந்த குஞ்சுகள் தன்னுடைய செட்டைகளை அடித்து வானளாவ பறக்கக்கூடிய வல்லமை பெற்ற கழுகாக உருவாக்கப்பட துவங்கிற்று. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பயமற்ற நிலை வரும் பொழுதுதான் வானளாவ பழக்கம் நல்ல ஒரு கழுகை போல நீயும் நானும் உருவாக்கப்படுகின்றோம். மற்றபடி பயத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரைக்கும் இல்லைங்க, என்னால ஊழியத்துக்கு போக முடியாது, என்னால பிசாசை ஜெயிக்க முடியாது, பிசாசனுடைய வல்லமைகள், பிசாசனுடைய பேரை கேட்டாலே பயமா இருக்கு, பிசாசனுடைய அந்த படத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு சுத்திரி பார்த்தா விளக்க மாத்தேன், என் செருப்பையும் வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னால மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டது. உன்னை கர்த்தராக தேவன் பயன்படுத்த முடியாது. கர்த்தருக்கு தேவை பயமில்லாத கிறிஸ்தவன், பலமுள்ள கிறிஸ்தவன், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் எதையும் சாதிக்கும் வல்லமை பெற்ற கிறிஸ்தவன் தான் கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், உள்நாட்டு போர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் காரியமாக வரக்கூடிய இந்த பயங்கள் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். முற்றிலும் பயமற்ற நிலை வரும் பொழுதுதான் நீ கர்த்தராக தேவனுக்குள் உன்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறார். 2வது ஒரு போர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எல்லா நாளிலும் வரக்கூடிய ஒரு போர். இதையும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியரின் புத்தகத்துல 10வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர்ல 10:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும், மாம்சத்திலே நடக்கக்கூடியவர்களாயிருந்தும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் மாம்சத்திலே வாழ்க்கை வாழக்கூடியவர்களா இருந்தாலும் எங்களுடைய போர் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அப்படின்னா இந்த மாம்சம் அது தானாகவே எழும்பி போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், நம்முடைய ஆவி இயங்குகிறதை காட்டிலும் மாம்சத்தினுடைய இயக்கம் ரொம்ப அதீதமான ஒரு இயக்கம். இப்ப ஆவி செய்யக்கூடிய வேலைக்கு ஆவி எழுந்து ஆயத்தப்படுகிறதுக்கு முன்னதாக மாம்சம் குளிச்சு எல்லாம் ரெடியா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கும்.
எங்க 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 உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா, நீ போகக்கூடிய இடத்துக்கு முன்னாலே நான் அப்பவே நான் வந்து கிளம்பி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி முதல்ல அது ஆயத்தத்திற்குள்ளாக கடந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஆவிக்குரிய யுத்தத்தை மாம்சீகமாக நீங்கள் செய்கிறது உண்டானால் தோற்று போயிருவீங்க. மாம்சம் உங்களை மெய்யாகவே ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மாம்சம் அது முன்பதாகவே இயங்க ஆரம்பிச்சு, ஆவியை காட்டில் முன்பதாகவே வேக வேகமாய் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும். மாம்சம் நிறைய யோசனைகளை ஆலோசனைகளை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த ஊழியத்தில் இப்படி செய்ய, இந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை செய்ய, இந்த மாதிரியான பிரசங்கத்தை பண்ண, இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசு, இந்த மாதிரியான ஜனங்களை நீ அட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்களை நீ பேச வேண்டும். மாம்சம் நிறைய விஷயங்களை போட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். இவைகளின்படி நீ செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய விஷயத்தில் நீ தோற்று போக ஆரம்பிச்சிடுவார். நிறைய ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கையில முதல்ல துவங்கினது ஆவியில தான் துவங்கினாங்க. ஆனால் வர 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 மாம்சம் என்ன சொல்கிறதோ, மனசு என்ன சொல்கிறதோ அவைகளை கேட்டு 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 யுத்தத்திற்கு லாயக்கற்றவர்களாய் கடந்து போனாங்க. இனி அவர்கள் தங்கள் பட்டயங்களை உருவினால் அந்த பட்டயங்கள் எல்லாம் துருப்பிடித்த பட்டயங்களா இருக்கிறதை பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆவிக்குரிய வல்லமைக்கு அங்க வேலை இல்லை, ஆவிக்குரிய பலத்துக்கு அங்க பலம் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு அங்க வந்து முக்கியத்துவம் இல்லாத இருக்கக்கூடிய நேரத்துல ஆவி தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்து பலட்சியமாய் மாற்றப்பட்டு போயிடும். இந்த மாம்சத்தினால் எழும்பக்கூடிய இரண்டாவது காரியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கட்டுப்படுத்த வேண்டும். மாம்சத்துல வரக்கூடிய தன்மைக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஆங்கில வார்த்தையில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இமோஷனல் நம்ம சொல்லலாம். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். ராமநாதபுரத்தில் ஆரம்ப நாட்களிலே என்னுடைய சகோதரனோடு கூட வின்சென்ட் செல்வகுமாரோடு கூட இணைந்து ஊழியம் பார்க்கக்கூடிய அந்த நாட்கள், அப்போ ஒரு ஃபாஸ்டிங் பேர் நடத்திட்டு வந்தோம். அந்த ஃபாஸ்டிங் பேர் வந்து பரமக்குடி என்கிற இடத்துல வைத்து ஏறக்கூடிய சுற்று வட்டாரத்தில் நிறைய கிராமங்களில் போய் அந்த ஊழியர்களுக்குரிய நோட்டீஸு, ஹேண்ட்பில்ஸு, பெரிய பெரிய வால்போஸ்டர்லாம் போய் ஓட்டி அந்த கூட்டத்தில் நாங்கள் நடத்தின அந்த நாட்களில் நடத்தின அந்த கூட்டத்தில் குறைந்தபட்சம் 2000 2500 பேர் வரைக்கும் வருவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப ஒர்க் பண்ணி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். அது ஒரு பெரிய ஒரு திருமண மண்டபத்தை எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். திருமண மண்டபம் ஓனர் வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர். அவர் வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தான் கொடுத்துட்டு வந்தார். ஒரு நாள் அடுத்த மாதம் நாங்கள் வந்து நடத்தினோம். அதுக்கு முன்னாலேயே போய் மண்டபத்தில் போய் அந்த அட்வான்ஸ் பண்ணதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு வரணும். புக் பண்ணுறதுக்காக நானும் இன்னொரு சகோதரனும் கடந்து போய் புக் பண்ணுறதுக்காக போன பொழுது அவர் சொல்லிட்டாரு, எங்களுடைய ஓனர் சொல்லிட்டாங்க, இனி உங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாது, இனி வந்து ஊழிய சம்மந்தப்பட்ட காரியத்துக்கோ அல்லது அரசியல் அமைப்பு சம்மந்தப்பட்ட காரியத்துக்கோ மண்டபத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஓனர் சொல்லிட்டாங்க. அதனால தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, இந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுடைய மண்டபத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேராக அங்கேருந்து அண்ணனை பார்க்க வந்தேன். இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டேன். சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அதே ஊரில் இன்னும் அநேக மண்டபங்கள் உண்டு, சின்ன சின்ன மண்டபங்கள் தான், என்றாலும் கூட அந்தந்த மண்டபங்களை வச்சு நம்ம வந்து மீட்டிங் நடத்தலாம், மீட்டிங் சொல்லி நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு நடத்தாமல் இருக்கிறது தப்புங்கிறதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அண்ணன் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போய் நேராக அந்த மண்டபத்தினுடைய ஓனரை போய் நான் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே நேராக போயிட்டேன், யாருக்குமே தெரியாது, நானே அங்கே போயிட்டேன். அங்கே போய் இருந்து நான் பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அநேக மண்டபங்களை போய் நாங்கள் விசாரித்து விட்டு வந்த நான் இன்னொரு சகோதரனும் போய் எல்லா காரியங்களையும் கேட்டு கடைசியில் சொன்னேன், அண்ணன் எப்படியாச்சும் வந்து மீட்டிங் நடத்தினோம், ஒருவேளை மண்டபம் கிடைக்கவில்லை என்று அவங்க வந்து சொல்ல ஆரம்பித்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு கிரவுண்டில் வந்து ஷாமியானா போட்டு நம்ம மீட்டிங் நடத்திடுவோம். என்னுடைய சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் அவசரப்படுற, ஏன் காரியத்தை பற்றி நீ யோசிக்கிற, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிப்போம், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த மாதம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அடுத்த மாதத்தில் கர்த்தர் ஏதாகலும் ஒரு வழியை நமக்கு திறப்பார், கொஞ்சம் நம்ம அமைதியாக இருப்போம் என்று சொல்லி பேச மாட்டாங்க. எனக்கும் தாங்க முடியல, என்ன இந்த மாதம் மீட்டிங்கை பேச நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த மாதத்தில் மக்கள் எப்படி வருவார்கள். ஆனால் என்னுடைய சகோதரன் சொன்ன வார்த்தையை பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கர்த்தர் என்ன சொல்கிறார், மாம்சத்துல ஏன் நீ யோசிக்கிற, மாம்சத்துல ஏன் நீ ட்ரை பண்ற, இந்த மாம்சம் முந்தி காரியங்களை செய்யும்படிக்காக எத்தனைப்பட ஆரம்பிக்கிறது. நிறைய நேரங்களில் நீங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னால அது முன்னாலே போய் கத்தியை தூக்கிட்டு போய் முன்னால போய் நிற்கும். மாம்சத்தை விட்டீங்கன்னு வச்சுங்கன்னா அது வந்து கத்தியை தூக்குறதுக்கு முன்னால எதிரி மாம்சத்தை அழிச்சு போட்டுருவான். ஆகவே கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த ஆவி ஆயத்தப்படுகிறதுக்கு முன்பதாக முதல்ல எழும்பக்கூடிய மாம்சத்தை நீங்கள் அடக்க வேண்டியது அவசியம். இந்த மாம்சத்துக்கு போய் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முந்திரி கொட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முந்திரி கொட்டைன்னா என்ன அர்த்தம், எல்லா விதமான பழங்களுக்கும் உள்ள சீடு வந்து உள்ள இருக்கும். ஆனால் அந்த முந்திரிக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் பாருங்க, அதாவது பழத்தை விட்டு வெளியே நீட்டிட்டு இருக்கும். அது மாதிரி உள்ளடங்கின ஒரு வாழ்க்கையை வாழாமல் முன்பதாக தன்னை
எக்ஸ்போஸ் பண்ணி காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது மாம்சத்திற்கே உரிய ஒரு தன்மை, மாம்சத்துக்கே உரிய ஒரு சுபாவம். இந்த மாம்சம் முதல் காரியம் அடக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்படி கடந்து போகும் பொழுது மாம்சத்துல ஏதாச்சும் நீங்க யோசனை பண்ணிட்டீங்கன்னா தோத்துருவீங்க. மாம்சத்துல ஏதாச்சும் நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாக்கப்பட்டு போயிடும். கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேர். இந்த 12 பேர்ல எல்லா விதமான ஜனங்களும் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. அதிலே யூதாஸ் காரியோத்து என்கிற ஒரு மனிதன், அவன் ஆண்டவராகிய தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். அதனாலதான் அவனுடைய கையில காசை கையில கொடுத்து வச்சிருந்தார். அவர் பொக்கிஷங்கள் எல்லா விதமான பொறுப்பையும் அவன் தான் தன்னுடைய கையில வைத்திருந்தார். உடனே அந்த மனுஷன் எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல அவன் என்ன யோசனை பண்ணுகின்றான்? தன்னுடைய பொக்கிஷமாக தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய காசை நிரப்ப வேண்டும். என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவை அடிக்கும்படி ஒரு முறை ஜனங்கள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டார்னு வசனத்தில் பார்த்தோமே. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது உண்டானால் இயேசுவை பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இயேசு மறைந்து போய் விடுவார். காசுக்கு காசு வந்துடும். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். இப்படிதான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம். நடந்த காரியம் என்ன? இயேசு மறையாமல் அப்படி நின்றுட்டாரு. அவனுடைய கையில காசு வந்துருச்சு. இயேசு மறைந்து போவார் என்று சொல்லி அவன் யோசிச்சான். இயேசு மறையாமல் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது தன்னுடைய உள்ளத்திற்குள் குத்துண்டவனாக தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி கடந்து போனான். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சிருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருக்கலாம் பாருங்க. ஐயோ, நான் மீண்டும் ஒரு முறை கர்த்தரை நோக்கி மனம் திரும்பிடலாமே சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தை அவன் செஞ்சிருக்கலாம். அங்கேயும் கூட மாம்சத்தினுடைய சிந்தனையின் ஊடாக கடந்து போன பொழுது இனி கர்த்தராகிய தேவன் அவனை ரட்சிக்க ஒரு தருணத்தையும் கூட கொடுக்காமல் தன் ஜீவனையை தானே மாய்த்து கொள்ள துவங்கினான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சம் முந்தி செயல்படும் தன்மைகள் டேஞ்சரஸ் கண்டிஷன். நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பயங்கரங்களை உருவாக்கக்கூடியது அந்த மாம்சம் தான். மாம்சத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ஊழியத்துல தன்னுடைய மூக்க நுழைக்கும். இது உன்னுடைய உபதேசத்துல மூக்க நுழைக்கும். உன்னுடைய பிரசங்க வேளையில இது தன்னுடைய வல்லமையை காண்பிக்க ஆரம்பிக்கும். பிரசங்க தோரணையில அந்த வல்லமையை காண்பிக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய ஒவ்வொரு விதமான பிரயாசங்கள், ஆவிக்குரிய காரியங்களை, ஜபத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செலுத்தக்கூடிய தன்மைகள்ல எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய வல்லமைகளை காண்பிக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மாம்சத்தை அடக்கி ஆவியிலே கிரியைகளை செயல்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இரண்டாவது, நம்மோடு கூட இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளேயே இருந்து போரிடக்கூடிய இரண்டாவது ஆயுதம் நம்முடைய சொந்த மாம்சம். சொந்த மாம்ச அறிவு, சொந்த மாம்ச நினைவு, சொந்த மாம்ச ஓட்டம், சொந்த மாம்ச அனுபவங்கள். இது உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறது, உன்னோடு கூட வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. இந்த ஊழியத்தை இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த யுத்தத்தை இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த காரியங்களை இந்த மாதிரி நீ கடந்து போக ஆரம்பித்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி மாம்ச காரியங்களை பின்பற்றி எத்தனை மக்கள் விழுந்து போனாங்க பாத்தீங்களா? மாம்சத்தை பின்பற்றி எத்தனை மக்கள் தங்களுடைய அழைப்பு இழந்து போனாங்க பாத்தீங்களா? மாம்சத்தினுடைய தன்மைகளை பின்பற்றி எத்தனை மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வல்லமையான ஓட்டங்களை இழந்து போனார்கள் பார்த்தீர்களா? அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல அடக்க வேண்டிய இரண்டாவது உள்நாட்டு போர் என்ன? உனக்குள் இருந்து இயங்கிக் கொண்டு வருகிற உன் சொந்த சுய சிந்தனை அடக்கப்படணும். உன் சொந்த சுய மாம்சம் அடக்கப்படணும். இந்த காரியம் அடக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் வெளியரங்கமான போர்களில் வெற்றிகளை பெறுகிறது முடியாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய யுத்தத்திற்கு தேவையான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். 1 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 11வது வசனம் என்ன வார்த்தை சொல்லுகிறது என்று பாருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடிய நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கின்ற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி மாம்சத்தினுடைய இச்சைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாம்சம் உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆத்மான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய சிந்தனை, நம்முடைய தாட்ஸ், நம்முடைய நினைவுகள். இந்த நினைவுகளுக்கு விரோதமாய் ஆத்மா போரிட துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய நினைவை இந்த மாம்சம் ஜெயிக்கிறது உண்டானால் அவன் மாம்சத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவான். எத்தனை இடங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் சூசைட் பண்ணக்கூடிய மக்களை பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை,
ஆண்டவராகிய தேவனுக்குள் காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். நரகத்திற்குள்ளாக கடந்து போகும், நரகத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஆவிகளோடு கூட பேசவும் தக்கதான ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கர்த்தராகிய தேவன் தந்தார். அதுல தற்கொலை பண்ணின ஒரு ஆவியோடு கூட அந்த மனுஷன் பேசி கொண்டு வருகின்றார். பேசும்பொழுது அவர் கேட்கிறாரு, தற்கொலை பண்ணினாயே அதற்கு என்ன காரணம், ஏன் இந்த ஒரு வாழ்க்கையை ஜெயிக்க உன்னால முடியலன்னு கேட்ட பொழுது, என் மதியீனத்தினால், என்னுடைய புத்திகட்ட தன்மையினால, என்னுடைய சிந்தனை கரெக்டாக்கப்பட்டதுனால, இதுக்கு மேல வேற வழியில்னு சொல்லி நானாக தப்பர்த்தம் கொண்டதுனால என்னுடைய ஜீவனை நானே கொண்டு போட்டு விட்டேன். ஐயோ, நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா, கொஞ்ச நேரம் நான் என்னுடைய ஆவிக்கு என்னுடைய மாம்சத்தினுடைய நினைவுகளை மெய்யாகவே அடக்கி போட்டு கொஞ்சம் நான் சிந்தனையோடு கூட காணப்பட்டுக்கிறது உண்டானால் இந்த பெரிய பிரச்சனையை மாத்திருக்க முடியுமே. இப்ப நான் நரக ஆக்கினைக்குள்ளாக தள்ளுண்டு போயிருக்கிறேன், வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன். ஒரு வினாடி நான் யோசிக்க மறந்த அந்த காரியம், அந்த ஒரு வினாடியை மறக்க செய்கிறதான் சாத்தானுடைய முக்கியமான வேலை. அவன் முக்கியமான காரியம் என்ன செய்யறான் பாருங்க, உன் ஆத்மாவாகி உன் சிந்தனையை கரைப்படுத்தும்படியாக, இதுதான் வழி, வேற வழியே இல்லை என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டு இங்கும் அங்கும் விலக விடாமல் ஆத்மாவை சிறைப்பிடிக்கத்தக்கதாக மாம்ச சிந்தையை தூண்ட துவங்குகின்றான். இதுவும் உன் வாழ்க்கையிலே அடக்கப்படணும். எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடிய கர்த்தர், உன்னையும் என்னையும் உருவாக்கக்கூடிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் மெய்யாகவே உனக்காக செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை கவனித்துப்பார், அவைகள் இரைகளுக்காக அலைகிறதில்லை, தேடுகிறதில்லை, என்றாலும் உங்கள் பரமபிதாவாகிய நான் அவைகள் எல்லாவற்றுக்கும் பிழைப்பூட்டுகிறேன். காட்டிலே காணப்படக்கூடிய புஷ்பங்களை கவனித்துப்பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதற்கொண்டாக அவைகளிலே ஒன்றை போலாகிலும் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்திருந்ததில்லை என்று கர்த்தராக தேவன் பேசினாரே. இன்றைக்கிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படக்கூடிய புல்லுக்கே கர்த்தர் இவ்விதமாய் உடுத்துவிக்கிறது உண்டானால் பரமபிதாவாகிய தேவன் உங்களை உடுத்துவியாதிருப்பாரா? இந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எத்தனை வார்த்தைகளை மனிதர்களுக்கு கர்த்தர் பேச ஆரம்பித்தாலும் அந்த ஒரு வினாடி ஆத்மாவை சாத்தான் ஒரு வினாடி அப்படி கரைப்படுத்த ஆரம்பிச்சிடான். உன் சிந்தனையிலே ஒரு மாறாட்டத்தை உருவாக்க ஆரம்பிக்க, மாம்சத்தினுடைய சிந்தையை தூண்டி, இனி இதுக்கு மேல வேற வழி இல்லை, மார்க்கம் இல்லை, சாகிறது ஒன்றுதான் வழி, சாகிறதை தவிர வேற வழி இல்லை, இத்தோடு கூட உடைய ஜீவியத்தை முடித்துக்கொள் என்று சொல்லி உன் ஆத்மாவை கற்பனக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறார். இந்த மாம்சம் முக்கியமாய் அடக்கப்படணும். ஆத்மாவை கரைப்படுத்தும் மாம்சீக நினைவுகள், சிந்தனையை கற்பனக்கூடிய மாம்சீகத்தினுடைய நினைவுகள், அவிசுவாசத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஆத்மாவிலே, விசுவாசம் இருக்கக்கூடிய ஆத்மாவிலே அவிசுவாசத்தை புகுத்தக்கூடிய மாம்சத்தின் நினைவுகள், ஆண்டவராக தேவனை மறுதலிக்கக்கூடிய மாம்சத்தின் நினைவுகள் உன் ஆத்மீக வாழ்க்கை விட்டு விலக வேண்டியது அவசியம். இது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் சத்துருவை முழு பலத்தோடு கூட உன்னால் ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விளக்குறதுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். உங்களை ஒரு ஆர்மியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, மிலிட்டரியில் சேர்த்துட்டாங்க, சண்டைக்காக நீங்கள் கடந்து போறீங்க. எதிரி படைகள் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய நேரத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாளை உருவி அல்ல, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கன்னை வைத்துக்கொண்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக கடந்து போகும்படிக்காக நீங்கள் போறீங்க. ஆனால் உங்கள் கால்களிலே பார்த்தால் பெரிய ஒரு சங்கிலியை போட்டு பெரிய இரும்பு குண்டம் காலில், ரெண்டு காலையும் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எதிரி படைகள் உங்களை நோக்கி வேகமா வர்றாங்க, நீங்கள் முயன்று பார்க்குறீங்க, ஓட பார்க்குறீங்க, உங்களால ஓட முடியல. இந்த மாதிரி தான் பிசாசு உங்கள் ஆத்மாவை, உங்கள் சரீரத்தை பெரிய இரும்பு சங்கிலிகளால் கட்டி சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். உங்களால் யுத்தம் பண்ண முடியாது, எதிரியை பார்ப்பீங்க, மேற்கொள்ள முடியாது, எதிரியினுடைய வலிமையை தாக்கக்கூடிய மன திடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், ஜெயிக்க முடியாது. காரணம், உலகத்தோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டு. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடிய மாம்சீக சிந்தனைகள் ஒளிந்து போனால் ஒழிய உன்னாலும் என்னாலும் ஜெயிக்கிறது என்கிறது கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியமாய் காணப்பட்டுவிடும். ஆகவே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு அகன்று போக வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவேனும் பெறவே முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆதி காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? எதிலும் சிறைப்பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. காரணம், அவர்களுக்கு எதையும் அனுபவிக்க திராணி இருந்தது, எவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை இருந்தது, எவைகளையும் சம்பாதிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது, எவைகளையும் உரிமையாக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட எல்லா
எல்லா விதமான காரியங்களையும் விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய பரதேசிகளைப் போல வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் இந்த உலக வாழ்க்கையோடு கூட சிக்கி பிழைய அவர்கள் விருப்பப்படல. ஏனென்றால் யுத்தத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கட்டுகளுக்குள்ளும் நாங்கள் போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எந்த மாம்சீகமான நினைவுகளும் என்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடாது. என் சிந்தனையிலே நான் மெய்யாகவே தோற்று போய்விடக் கூடாது. சிந்தனையில தோற்று போயிட்டேன்னா சரீரத்தில் உன்னால ஜெயிக்க முடியாது. பிரியமானவனே, சிந்தனையில நீ பயப்படுகிறது உண்டானால் அந்த சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? வசனத்தில் என்ன போட்டு பிசாசை பற்றி, பிசாசானவன் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. அப்படின்னா அர்த்தம் பாருங்க, உங்களை பயமுறுத்தும்படி சத்தத்தை போடுகிறான், பயமுறுத்தும்படி காரியங்களை உருவாக்குகிறார். நான் உன்னை அழிக்கும்படிக்காய் வரப்போகிறேன், நான் உன்னை மேற்கொள்ளும்படிக்காய் வரப்போகிறேன். அந்த பெரிய கர்ஜனையினுடைய சத்தம் நம்முடைய சப்த நாடியும் ஒடுங்கி போக செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இந்த பயம் போதும் பிசாசுக்கு. முதல் காரியம், உன் சிந்தனையை பிசாசு ஜெயித்து விடுகிறது உண்டானால் உன் ஆவியை எளிதாக அவனால் மேற்கொள்ள முடியும். ஆகவேதான் பயத்தை உண்டாக்கும் ஆத்துமாவை மெய்யாகவே சிறைப்பிடிக்க பண்ணும் மாம்சீகமான நினைவுகளை அழித்து போடு. உன் ஆத்மா ஃப்ரீயா இருக்கணும். உன் ஆத்மா கர்த்தரை சார்ந்திருக்கணும். உன் ஆத்மா கர்த்தரில் இளைப்பாறுதலை பெறணும். உன் ஆத்மா கர்த்தராக தேவனோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கணும். இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நீ ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் காணப்பட முடியுமே தவிர மற்றபடி இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள உன்னால் ஆகாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறது உண்டானால், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அறியாத பயத்திற்கு அடிமைகளாய் காணப்படுகிறது உண்டானால், வெளியே பெரிய பெரிய சப்தத்தையும் பெரிய பெரிய காரியங்களையும் உருவாக்கக்கூடிய நீங்கள் அந்தரங்கத்திலே பயத்தோடு கூட இருக்கிறது உண்டானால், சாத்தான் அந்தரங்கத்தை பார்க்கக்கூடிய பிசாசு பயத்தை கண்டு உங்களை முன்பதாக பயமுறுத்தி உங்களை வீழ்த்திவிட ஆரம்பிச்சிருவோம். முதல் காரியம், பயத்தை அப்புறமாக்கணும். நம்முடைய உள்ளத்திற்குள் எதை பற்றி பயம் உண்டு? கர்த்தர் சொல்லுகின்றார், எதையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உன் கையில் தந்திருக்கும் போது எதை பற்றி நீ பயப்பட வேண்டும்? எதையும் செய்யக்கூடிய திராணியை உன் கையில் நான் தந்திருக்கும் போது எதை குறித்து நீ அச்சப்பட வேண்டும்? முதல் காரியம், அந்த பயம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போகணும். இரண்டாவது காரியமாக, மாம்சம் மேலெழும்பி போருக்கு ஆவியை ஆயத்தப்படுத்த விடாமல் தன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்காக எழும்பக்கூடிய மாம்சம் அடக்கப்பட வேண்டும். மாம்ச ஆயத்தம், மாம்ச ஜெபம், மாம்ச ஓட்டம், மாம்ச பிரயாசம், மாம்ச பிரசங்கங்கள், மாம்ச ஊழியங்கள் எல்லாம் வீண் என்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள். மாம்சத்தினால எதை செஞ்சாலும் சாத்தானுக்கு அது பயத்தை தரவே தராது. மாம்சத்தினால் என்ன காரியத்தை உருவாக்கினாலும் பிசாசு அதற்கு ஒரு நாளும் பயப்பட போகிறது இல்லை. ஆகவே இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் மாம்சம் அடக்கப்பட வேண்டும், உன் மாம்சம் ஒடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது காரியமாக, நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடிய நம்முடைய மாம்சீகமான சிந்தை, நம்முடைய ஆத்மாவாகிய சிந்தையை கரைப்படுத்தக்கூடிய மாம்சீகம், இது ஆத்மா அந்த ஆத்மாவானது கரைப்பிடிக்கப்படுகிறது உண்டானால் ஆத்மாவிலே நீ சாத்தானுக்கு முன்பதாக தோற்று போக ஆரம்பிச்சிருவ. ஆத்மாவிலே சாத்தானுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் விழுந்து போயிருவ. அதன் பின்பதாக எழும்பி நின்று யுத்தம் செய்கிறது எப்படி? ஆகவே கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆத்மாவை கரைப்படுத்தும் எந்த சிந்தையும் அப்புறமாக்குங்கள். ஆத்மாவை கெடுக்கக்கூடிய எந்த காரியங்களையும் துரத்துங்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. விசுவாசத்தினால் மட்டும்தான் இந்த மாதிரியான அந்தரங்கமான ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய போர் வீரனே, உன்னை ஆயத்தப்படுத்தும் வேளை வந்தாயிற்று. உன்னை நீ உருவாக்கக்கூடிய வேளை வந்தாயிற்று. உன் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வருகிறதற்கு முன்பதாக சாத்தானின் எல்லா விதமான ஆயுதங்களின் கூறுகளை அடக்கக்கூடிய வல்லமை, அடக்கக்கூடிய சக்தி, அடக்கக்கூடிய திறமையை ஆண்டவராக தேவன் உன்னுடைய கரங்களை நம்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீ அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உன்னை ஆயத்தப்படுத்துகிறது உண்டானால் கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை பார்க்கிறதை பிரத்யட்சமாய் நீ அறிந்து கொள்ள போகிறாய். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமாய் வரக்கூடிய மற்றும் ஒரு பரிமாணத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்குள் காணப்படும் உள்நாட்டு போர்கள் எல்லாம் அடக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய பயங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும். மனுஷனுடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மாம்சீகத்தின் பலங்கள் அடங்கி போக வேண்டும். எங்கள் ஆத்மாவினுடைய சிந்தையை சிதற பண்ணக்கூடிய மாம்சீகத்தின் கலப்புகள் ஒளிந்து போக வேண்டும். இவைகள் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் யுத்தத்திலே ஜெயத்தை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. எங்களை ஆயத்தப்படுத்தும் பணிக்கு நேராக உம் கரத்திலே நாங்கள்
நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தும் பணிக்கு நேராக உம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எழும்புகின்ற ஆயுதங்களை நிர்மூலமாக்க, எழும்புகின்ற ஆயுதங்களை அதம் பண்ண, எழும்புகின்ற ஆயுதங்களை உடைத்து நிர்மூலப்படுத்த எங்களை நீர் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உருவாக்கி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அலங்கோலப்படுத்திக் கொண்டு வருகின்ற பொல்லாத சாத்தானை நேருக்கு நேராக எதிர்த்து அவனுடைய கர்த்தாவை முனையை மழுங்க பண்ணி நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி நின்று இந்த தேசத்தை உலகத்தை ரட்சிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகனாய் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யுத்தம் ஆண்டவராக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கேற்ற ஆயத்தத்தை நீங்கள் சரியாய் செயல்படுத்துகிறது உண்டானால், விசுவாசத்தின் மூலமாய் வரக்கூடிய ஆயத்தத்தை செய்து உங்களுக்குள் வரக்கூடிய எல்லா போராட்டங்களை அகற்றுகிறது உண்டானால், நிச்சயமாய் வெளியரங்கமான போராட்டங்களை மேற்கொண்டு கர்த்தரின் நாமத்தினாலே உலகத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கக்கூடிய நல்ல யுத்த வீரனாய் நீயும் நானும் பணிபுரிய முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.